guys, welcome back to Learning Hub. இன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில் அண்டர் ODL ப்ரோக்ராமில் MBA சிலபஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த PDF தான் பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண MBA சிலபஸ். ஸோ எப்படி இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஸோ இந்த PDFல ஃபர்ஸ்ட் 2 pages வந்து அவங்களோட ப்ரோக்ராம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் தான் மெயின். இதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 2 years ஆஃப் கோர்ஸ் அண்ட் 4 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரில் கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் 2, அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டரில் வந்து நமக்கு கோர் சப்ஜெக்ட் ப்ளஸ் எலக்டிவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் we have 7 courses அண்ட் செகண்ட் செமஸ்டர்லையும் we have 7 courses. அண்ட் தேர்ட் செமஸ்டரில் பார்த்தோன்னா 2 courses, அதாவது 2 கோர் சப்ஜெக்ட் அண்ட் 4 electives வந்து நமக்கு இருக்குது. ஃபோர்த் செமஸ்டரில் 1 கோர் சப்ஜெக்ட் அண்ட் 4 electives நமக்கு இருக்குது. ஓவராலாக இதுதான் நம்ம கோர்ஸில் இன்க்ளூட் ஆகிற சப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே மார்க் க்ரைட்டீரியாவில் பார்க்கும்போது கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் ஆஸ் யூஷுவல் அண்ட் CIA மார்க். ஸோ CIA மார்க் அந்த 30 marks எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் we can do best on this. ஸோ ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். அதுக்கப்புறம் இந்த ESIயில் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக எழுதுகிற எக்ஸாம் அந்த மார்க் இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் எலக்டிவ்ல நம்ம இப்போதைக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம், பிகாஸ் இட் வில் பி ஆன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு வேணால் பார்த்துக்கலாம். பட் எலக்டிவ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செம்க்கு முன்னாடி we will have a detailed video on எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ், யாரெல்லாம் என்னென்ன எலக்டிவ் சூஸ் பண்ணலாம், how it can be benefits, அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ எலக்டிவ்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர் தான் இந்த வீடியோவில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரில் பார்க்கும்போது as we said 7 courses இருக்குது, 7 கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. கோர் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். பட் டோட்டலாக வந்து நமக்கு 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம 11th போலையா ஒரு மேனேஜ்மெண்ட், அதில் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோல். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு பிளானிங்னா என்ன, அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சும்மா படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து அதோட நேச்சர், ஸ்கோப் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல வரது என்னன்னா, ஐ எம் ப்ரிப்பேரிங் அ நோட்ஸ் ஃபார் ஈச் யூனிட், லைக் ஈச் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈச் யூனிட். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபைட் டீட்டெயிலான ஒரு யூனிட்டுக்கும் வந்து ஐ வில் ப்ரொவைட் அ PDF நோட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நமக்கு எப்படியும் காலேஜ்லேருந்து நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாலும் we should have a notes with us. ஸோ அது நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தரும். ஸோ ஐ வில் ப்ரொவைட் த நோட்ஸ் ப்ளஸ் டீட்டெயில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் நாட் மிஸ் தட் வீடியோ ஆல்சோ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் வந்து டெஃபினிஷன், இம்பார்ட்டன்ஸ், இது ஃபுல்லாகவே தியரி தான். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோல், அதிலலாம் அதோட டெஃபினிஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்கோப், இதெல்லாம் தான் மெயினாக இருக்கும். அண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் இதுவும் கோர் சப்ஜெக்ட் தான், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அண்ட் நம்ம அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக பார்க்குறதா இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். அது OBன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னா என்ன, அதோட அது எங்கே ஒரிஜின் ஆச்சு, ஹிஸ்ட்ரி, எவாலுவேஷன், சேலஞ்சஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் அகெயின் ஐ மென்ஷனிங், இது எல்லாத்துக்குமே டீட்டெயிலான நோட்ஸ் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட், வில் பி சூன் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அந்த நோட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த PDF வந்து நான் லிங்க் பண்ணிடுவேன். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு லேர்ன். யூனிட்டில் வந்து இண்டிவிஜுவல் பிஹேவியர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் குரூப் பிஹேவியர் அண்ட் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அண்ட் டைனமிக்ஸ் அண்ட் OB இன் குளோபல் சினாரியோ. அதுக்கப்புறம் we have managerial economics, which is also a core subject. So in the economics would be very basic, like நம்ம 11th 12th படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெரி பேசிக் எக்கனாமிக்ஸ் தான் இருக்கும். இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் would be the first unit. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன், ஃபங்க்ஷன் அண்ட் காஸ்ட் கான்செப்ட். அண்ட் தென் தேர்ட் யூனிட்ல வந்து ப்ரைசிங் அண்ட் ப்ரைசிங் டெசிஷன்ஸ். அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து ப்ராஃபிட் பாலிசிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ். யூனிட் 5ல் வந்து நேஷனல் இன்கம் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. இதில் வந்து வெரி ப்ளஸ் கான்செப்ட்ஸ் தான் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து இதையும் அந்த நோட்ஸ் வச்சு ஈஸியாக படிச்சிடலாம். Notes combined with study material which is provided by Bharathiar University will be very good. இல்லை எனக்கு வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நான் கொடுக்குற நோட்ஸ் வச்சும் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இதுதான் இந்த செமஸ்டரில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அக்கௌண்டிங் வில் பி வெரி ஈஸி, பட் சம்டைம் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐ ஹாவ் அ பிளான் ஆஃப் அப்லோடிங் வீடியோஸ், லைக் ஒவ்வொரு சம்முக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதில் ஐடியா இருக்குது. கம்பைன் வித் ஸ்டடி மெட்டீரியல் விச் இஸ் ப்ரொவைடட் பை பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ வித் நிறையா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்ஸ் இருக்குது, ரெட்டி அண்ட் மூர்த்தி, அந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. ஸோ அதை கம்பைன் பண்ணியும் ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒரு 1 or 2 வீடியோஸ் நம்ம போடும்போது நமக்கு அந்த கான்செப்டில் நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். இப்போ ஒரு கான்செப்டில் ஒரு சம் பார்த்தாலும் we can easily
டூ வேறு சினாரியோவில் அதே கான்செப்டில் சம்ஸ் நம்ம போட முடியும். ஸோ ஐ ஹேவ் அ பிளான் ஆன் அப்லோடிங் த வீடியோஸ் ஃபார் ஈச் கான்செப்ட் சம்ஸில் போடலாங்கிற ஐடியா இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட், உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கம்பைண்ட் ஆஃப் தியரி அண்ட் இந்த யூனிட் வந்து தியரி அண்ட் ப்ராப்ளம் ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கும். அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க விச் இஸ் தியரி அண்ட் விச் இஸ் ப்ராப்ளம்னு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்க்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், இதுலேயும் வந்து தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது. ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ சேம் தியரி அண்ட் கான்செப்ட் இதுலேயும் இருக்கும். பேசிக் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங். ஸோ இந்த 5 கான்செப்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அண்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஃபார்முலா. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் தான். அக்கௌண்டிங் அண்ட் இந்த மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் 2 சப்ஜெக்ட்ஸ், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து தியரி தான், நம்ம இந்த நோட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட். ஸோ செகண்ட் வந்து டேட்டா அனாலிசிஸ், யூனி அண்ட் பைவேரியன்ட் அனாலிசிஸ். அண்ட் தேர்ட் யூனிட்டில் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் ஃபோர்த் யூனிட்டில் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் டைம் சீரிஸ். ஃபிஃப்த்தில் டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதேசிஸ். ஹைப்போதேசிஸ் நம்ம தேர்ட் இயரில் ரிப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது நம்ம இந்த கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம். பட் ஸ்டில் நம்ம இதை அகெயின் நம்ம வந்து இந்த ரெண்டையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கோர்சஸ்னால் 5 யூனிட்ஸ் இதுதான் மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் த 6th ஒன் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் இது வந்து ஒரு பேசிக் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது, இமெயில் ரைட்டிங் இந்த மாதிரி தான் இதில் வந்து மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் யூனிட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். தேர்ட் யூனிட்டில் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், பிராண்ட் ப்ரமோஷன். அண்ட் ஃபோர்த் ரிப்போர்ட் ரைட்டிங், அஸ் ஐ செட் அங்கே இதில் இமெயில் ரைட்டிங் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் வந்து பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ இதுதான் வந்து கார்ப்பரேட் கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்குற சப்ஜெக்ட்ஸ். அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு இண்டஸ்ட்ரி, இதுவும் ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் தான். இதில் வந்து இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ நமக்கு இண்டஸ்ட்ரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதை தான் இங்கே பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் இண்டஸ்ட்ரி 4.0, ஸோ விச் இன்க்ளூட்ஸ் நீட், ரீசன் ஃபார் அடாப்டிங் இண்டஸ்ட்ரி 4.2 அண்ட் டெஃபினிஷன், கோல்ஸ் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ், இந்த மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஒவ்வொரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன் ஃபர்தர் வீடியோஸ். அதுக்கப்புறம் யூனிட் 2ல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, ஹவ் இட் ஒர்க்ஸ், எப்படி எவால்வ் ஆச்சு, இப்போ எவ்வளோ நமக்கு இருக்குது, அதோட சேலஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. யூனிட் 3ல் வந்து பிக் டேட்டா அண்ட் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி எவால்வ் ஆச்சு, அப்படின்னா என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 3ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூனிட் 4 அப்ளிகேஷன் அண்ட் டூல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இது என்னென்ன இண்டஸ்ட்ரி லெவலில் ஒவ்வொரு செக்டார்ஸ்லையும் என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, ஹவ் இட் ஒர்க்ஸ், அதெல்லாம் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வந்து யூனிட் 5ல் வந்து ஜாப் 2030. ஸோ அதாவது 2030 ஜாப்ஸ், அதோட இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் திங் தான், எப்படி இருக்கும், நம்ம அதுக்கு எப்படி எவால்வ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவே பார்ட் 2 செமஸ்டர் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. இதுதான் இந்த 7 சப்ஜெக்ட்ஸ் தான் மெயின். அதில் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், இந்த மேத்தமெட்டிக்ஸ், அந்த 2 சப்ஜெக்ட்டையும் மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அண்ட் ஸோ இனி ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியான நோட்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லேர்னிங் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.